ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க தந்தி டிவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம டேரக்டர் எம்சி ஜித்தின் அவங்களோட டேரக்ஷனில் நஸ்ரியா நசீம், பாசில் ஜோசப் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சு வெளிவந்திருக்கிற படம் தான் சூக்ஷ்மதர்ஷினி. ஸோ இந்த படத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நஸ்ரியா அவர்களை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஸோ அதுவே இந்த ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாசில் ஜோசப் அவர்களோட ஒரு காம்போ, இந்த காம்போ வந்து தியேட்டரில் ஹிட் ஆச்சா இல்லையா அப்படின்றத இந்த ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். தர்ஷினி அவங்க பக்கத்து வீட்டுக்காரராக குடி வராரு மேனுவேல். ஸோ தர்ஷினின்றது யாருன்னா நஸ்ரியா, மேனுவேல்ன்றது நம்ம பாசில் ஜோசப். ஒரு கட்டத்தில் மேனுவலோட ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்கிறத நோட் பண்ணுறாங்க நஸ்ரியா. அது என்ன பண்ணுறாரு, ஏன் இப்படிலாம் பண்ணுறான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு அல்சைமர்ன்ற நோய் எல்லாமே அதுக்கான டேப்லெட்ஸை கொடுக்குறத பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் அவங்களோட சந்தேகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. மனுஷன் உண்மையாகவே என்ன பண்ணுறாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் கடைசியில் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, பாசில் ஜோசப் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்றத இந்த படத்தோட மெயின் லைனாகவே இருக்குது. அண்ட் இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானரில் ரிலீஸ் ஆயிருக்க படம். ஸோ இந்த படத்துக்கு மெயின் பில்லராக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா நஸ்ரியா அவர்களும் அப்புறம் நம்ம பாசில் ஜோசப் அவர்களும். ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கான பர்ஃபார்மன்ஸ், சிம்பிளாக வர்றாங்க, ஒரு மாதிரி எலகண்டாக நடிச்சு கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ரொம்ப ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி கிளாப்பிங் மூமெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கடுத்து தான் வந்து பாசில் ஜோசப் மனுஷன் என்னமா நடிக்கிறாரு. அவர் நம்ம ஒரு ஜாலியான கேரக்டரில் நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம். குருவாயூர் அம்பலங்கடையில் அந்த படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த படத்தில் அப்படியே கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. இந்த படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருப்பார், செகண்ட் ஹாஃபில் அப்படியே சைக்கிக்காக இருப்பார். ஸோ அந்த சைக்கிக்காக இருக்கும்போதுமே ஒரு சில காமெடிஸ்லாம் அடிப்பார். அதுவுமே தேட்டரில் ரொம்ப ஃபன்னாக ஒரு மாதிரி கிளாப்பிங் மூமெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னா பார்த்துங்க. இவங்க 2 பேரோட காம்போ தேட்டரில் பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலாம். முக்கியமான 2 பில்லராக இருக்குது இவங்க 2 பேரும் சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு மெயின் பில்லராக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் தான். கிறிஸ்டோ சேவியர் அப்படின்றவர் மியூசிக் பண்ணுறாரு இந்த படத்துக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து ஒவ்வொரு சீனுமே எலவேட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மியூசிக் தான். கிரைம் த்ரில்லரை தாண்டி த்ரில்லர் ஜானருக்கு எப்படி மியூசிக் போடுன்றதை தாண்டி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஃபீலை கொடுக்குதுன்னே சொல்லலாம். அது எஸ்பெஷலி வந்து செகண்ட் ஹாஃப்லலாம் எல்லா சீனையுமே தூக்கி நிப்பாட்டுறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிறிஸ்டோ சேவியர் மியூசிக் டேரக்டர் தான் தூக்கி நிப்பாட்டுறன்னு சொல்லலாம். ஒரு மீம்லாம் வரும், ஒரு பீச்சில் ஒருத்தர் உட்காந்து பியானோ வாசிச்சுட்டு இருப்பார், அப்போ வந்து 10 எரியும் அப்படின்ல. ஸோ மனுஷன் கிட்டத்தட்ட அதை வந்து ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் மியூசிக் மூலமாக. அதுக்கடுத்த மெயின் பில்லராக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட கேமரா ஒர்க்கு தான். ரொம்ப ஆகா ஓவன்ற மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஷார்ட்ஸு, சிம்பிளான லைட்டிங் தான். 2 வீடு, நஸ்ரியாவோட வீடு, அப்புறம் நம்ம வந்து பாசில் அவரோட வீடு தான். ஸோ அதுக்குள்ளே எப்படி கேமரா ஒர்க்கர் நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ரொம்ப சூப்பரான ஆங்கிள் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமான ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நஸ்ரியா அவர்களுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து அவங்க வீட்டில் பார்க்கும்போதுலாம் சின்ன ஒரு ஓட்டம் இருக்கும், அந்த ஓட்டைகளை கூடி அந்த கேமராலாம் காட்டுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்துக்கு கேமரா ஒரு மெயின் பில்லராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கடுத்து இந்த படத்தோட சூப்பர் ஹீரோ, இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னடா அந்த படத்தோட ஹீரோலாம் தனியாக சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இந்த படத்தோட ஹீரோவை நம்ம என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப டெப்த்தான ஸ்க்ரீன் பிளே, ஒரு த்ரில்லர் ஜானரு, ஒரு ஆடியன்ஸை எந்த அளவுக்கு கிறிஸ்பாக அதற்கான ஸ்க்ரீன் பிளே அமைச்சு ஒரு சீட் எஜ்ஜில் உட்கார வச்சு அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியாமே நம்ம ஒரு பரபரப்பிலே நம்மளை வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலேயுமே ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல கதை ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல அப்படியே முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து தான் கதை, ரொம்ப சிம்பிளான கதை. அதை அவங்க டெலிவரி பண்ண விதமாக இருக்கட்டும் சரி, மேக்கிங் வைஸில் அதை கன்வே பண்ண விதங்களாக இருக்கட்டும் சரி, ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு டேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கடுத்து இருக்கிற முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம்னா இந்த படத்தில் காமெடி. என்னடா இந்த த்ரில்லர் ஜானரில் காமெடியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் காமெடி ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் சீரியஸான இடங்களில் வர்ற காமெடி வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில படங்கள்லாம் சீரியஸாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் காமெடி பண்ணால் அது வந்து ஒரு மாதிரி சீனுக்கு தேவையில்லாமல் இன்செர்ட் பண்ண மாதிரி இருக்கும். காமெடி சீன்ஸ் எல்லாம் இன்செர்ட் பண்ண மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் படத்தோட அந்த கதையோட ஒன்றி போகிற காமெடி சீன்ஸாக இருக்கும். ஸோ இது மட்டுமான்னு கேட்டிங்க அப்படின்னா பாசில் ஜோசப் அவர்கள் ரொம்ப சீரியஸான இடத்துலையுமே வர காமெடியாக இருக்கட்டும் சரி, அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி ஆங்கர் அவர் அந்த இடத்துல வர இதாக இருக்கட்டும் சரி, அதெல்லாம் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பாசிட்டிவ் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பற்றி பேசிட்டோம். அதுக்கடுத்து நெகட்டிவ். ஸோ இந்த படத்துலையும் நெகட்டிவ் இருக்குது. ஸோ என்னென்ன நெகட்டிவ் கேட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே அண்ட் ரன் டைம், இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். என்னடா முன்னாடி ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குன்னு சொன்னால் இப்போ என்னடா இப்படின்ற அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. பட் இந்த ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போதோ இந்த படத்தோட டியூரேஷன் வைஸ் பார்க்கும்போதோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி சின்ன போர்ஷன்ஸை ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. ஸோ என்னடா இந்த சீனை நம்ம சிம்பிளாக இப்படியே முடிச்சிடலாமே, இதை இவ்வளோ நேரம் இழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை இந்த படம் பார்க்கும்போதே கொடுக்குது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சஸ்பென்ஸ், அந்த உடையிற இடத்த ஏன் இவ்வளோ நேரம் ஜவ்வா இழுக்கிறாங்க, இதுதான் மேட்ரு அப்படின்றத டக்குன்னு போட்டு நெற்றியில் அடிச்ச மாதிரி சொல்லணும்ல அப்படின்ற மாதிரியான ஃபீலை நீங்கள் இந்த படம் பார்க்கும்போதே கொடுக்குது. சரி ஓகேடா இந்த படத்தை போய் பார்க்கலாமா வேணாமா நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. மொத்தத்தில் இந்த படம் நீங்கள் வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு, ஒரு மாதிரி கிரைம் த்ரில்லர், எனக்கு மாதிரி பயங்கரமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இந்த வாரத்துக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேறொரு படத்தை உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசன்னா.